விஜய் காவேரிக்கு நடுவில் ஃபர்ஸ்ட் நைட் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, விஜய் வந்து ரொமான்டிக்காக ஸ்டார்ட் பண்ணுறாரு. காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. என் கூட எப்பயுமே இருப்பியா அப்படின்னு வந்து விஜய் கேட்கும்போது, நீங்கள் தானே வந்து அடுத்த வருஷம் பர்த்டேக்கே உங்கள் கூட இருக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ லைஃப் லாங் உங்கள் கூட இருக்கணும்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு பயங்கர ரொமான்டிக் மூடில் போயிட்டார் விஜய். வந்துட்டு ரொம்ப அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்குலாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு காலைல விஜய் காவேரி வந்துட்டு ஏஞ்சிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ கூட அவங்க காவேரி விடாமல் சூப்பராக இருந்துச்சு. அந்த பார்க்கும்போது தனியாக பாருங்கள், யார் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வெக்க வரும். அந்த ரொம்ப ரொமான்டிக்காக இருந்துச்சு. காவேரி வந்து விஜய் கிட்டே எனக்கு ஒரே பப்பி ஷேமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இதெல்லாம் நைட்டு தெரியலையா இப்போ வந்து கேட்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி போங்க, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல. எல்லோரும் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நிவின் வந்து பர்ஸை தேடிட்டு இருக்காரு. ஆனால் வந்து யமுனா தப்பாக புரிஞ்சுட்டு காவேரி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போய் அவகிட்டே கொடுத்துட்டு அப்படி சொன்னோன்னா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் வந்து ஏதாவது சொன்னால் கூட அவள் தாங்கிப்பா. நீ அவன் தங்கச்சி, நீ ஏன் அந்த மாதிரி அவள் இப்போ பேசினேன்? எங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னு முடிஞ்சு போச்சுல, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க? நீ ஒரு கேவலமாக ஷெல்ஃபிஷாக இருக்க அப்படின்னு வந்துட்டு நிவின் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடுறாரு. நிவின் அவங்க அம்மா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யமுனா வேகமாக வந்துட்டு நிவின் தட்டில் இருந்த இட்லி, அவங்க அம்மா தட்டில் இருந்த இட்லி எல்லாம் இட்லி சேர்த்து கொட்டி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி, எதுக்கிட்ட இந்த மாதிரி பண்ண வராங்கன்னா, நான் தான் செல்ஃபிஷ் இல்லை, அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நிவின் வந்து கோவப்பட்டுட்டு ஏஞ்சி போயிடுறாரு. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு லவ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ யமுனாவுக்கு லவ் இருக்குது, ஆனால் நிவின் வந்துட்டு இன்னும் காவேரியை மறக்கலை. ஸோ அந்த இவங்களுக்குள்ள ஒரு லவ் கான்வர்சேஷன் நல்லா ஸ்டார்ட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இனிமேல் வெண்ணிலாவோட என்ட்ரி வேறு இருக்கும். ஸோ எப்படி விஜய் ரியாக்ட் பண்ண போகிறாங்க, காவேரியை கைவிட போகிறாரா, என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.